ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் நகெட்ஸ். எப்படி சிக்கன் நகெட்ஸ் வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் நகெட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பிரெஸ்ட் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் கார்லிக் வந்து 4 to 5 பீசஸ்ஸு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 ஸ்லைஸ் வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் பிரெட், ஓகேங்களா. இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ மிக்ஸி ஜார் இருந்தால் மிக்ஸியில், இல்லைனா பிளெண்டர், இல்லைனா ஃபுட் ப்ராசஸர், எதில் வேணாலும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து நம்ம கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம மிச்சம் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் கட் பண்ணுறதை கீழே போடாதீங்க. இதை எடுத்து வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் இல்லாத போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பிச்சு நம்ம 3 பிரெட் ஸ்லைஸையும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ கிரைண்ட் பண்ணதை வந்து நம்ம இதை பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour இது நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அந்த ஜாரே வந்து ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நம்ம பிரெட் ஸ்லைஸ் இப்போ போடும்போது அது என்ன ஆகும்னா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நல்லா அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா. இது மாதிரி நல்லா கையில் ஒரு தடவை நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் நகெட்ஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்மளோட சிக்கன் டோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20-25 minutes ஆகிடுச்சு, ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மைதா, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேங்கோ பிரெட் க்ரம்ஸே யூஸ் பண்ணுங்கள், ரெகுலர் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது 3த்தையும் ஓரம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் டோவை வந்து நான் திரட்டிக்கிறேன். திக்னஸ் வந்து ஒரு 3 to 4 mm திக்னஸில் நீங்கள் வந்து இதை திரட்டிக்கலாம். நீங்கள் வேணும்னா வந்து சப்பாத்தி ரோலர் வச்சு திரட்டலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் அப்படியே கையில் கூட ரவுண்ட் பண்ணி போடலாம், இல்லை வந்து ஓவல் ஷேப் போடலாம். ஸோ ஷேப் வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டோ நான் திரட்டுறதுக்கு முன்னாடி கையை கொஞ்சோண்டு தண்ணியில் நனைச்சிக்கிறேன். ஏன்னா நனைச்சிட்டோன்னா அது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ரோலர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து திரட்டிட்டேன், ஓகே. இந்த மாதிரி தான், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் குக்கி கட்டர், ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கட்டர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கட்டரை நான் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கட் பண்ண உடனே இந்த மாதிரி பேலட் நைஃபோ இல்லை உங்களது நைஃப், நார்மல் நைஃப் அந்த மாதிரி உள்ளே விட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அந்த எக்கு, மைதா, பிரெட் க்ரம்ஸோட போட்டு எடுத்து இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்ததை வந்து ஃபஸ்ட்டு மைதாவில் டஸ்ட் பண்ணுங்கள். டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்கு 2 எக்கு கலக்கி வச்சுருக்கோம்ல, இதில் இந்த மாதிரி ஃபோர்க்லேயோ இல்லை ஃபோர்க்கில் எடுத்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் இருக்காது. இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. அதேமாதிரி பிரெட் க்ரம்ஸில் போடும்போது ஒரே இடத்தமா போட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் போட்டு ஃபுல்லாக உருட்டி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து அப்படியே கெட்டி ஆகிடும், உதிரியாக இருக்காது. ஸோ இப்போ இது ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று ஒன்று செஞ்சு காட்டுறேன். ஸோ இது மாதிரி எடுத்துக்கோங்க.
டஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கில் போட்டு நல்லா 2 சைடும் எக்கு நல்லா இது பண்ணுற மாதிரி போட்டுட்டு இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகைன் டர்ன் பண்ணி அந்த சைடும் பிரெட் க்ரம்ஸ் போட்டு சைடெல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா பீசஸும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 26 பீசஸ் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? பட் நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறது 12 பீசஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிச்சம் இருக்கிறத வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட போகிறேன். ஓகே, ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காக வந்துன்னா ஒரு ரோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ரோ வைங்க. நம்ம ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கிறோம் இல்லையா, ஒன்று ஒட்டிக்கும். ரெண்டாவது டீஃப்ராஸ்ட் பண்ணால் கூட வந்து சரியாக நமக்கு அந்த இது வராது. அதனால் மேலே வைக்கும்போது இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வைங்க. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மேலே நின்று வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இதை நான் வந்து ஏர்டைட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போ மிச்சம் இருக்கும் 12 பீஸும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி ஹெவி பாட்டம் வெசலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து ஜஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். அது நல்லா வந்து சுற்றிர பபிள்ஸ் வந்ததுன்னா நமக்கு நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச நக்கெட்ஸை அது உள்ளே போடுங்க. ஸோ இப்போ இந்த சிக்கன் நக்கெட்ஸை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் மற்ற சிக்கன் நக்கெட்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது டேஸ்ட்டும் ரொம்ப வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அதை விட நல்லாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.